திருச்சி கிழக்குல நான் நிக்க போறதில்ல. எனக்கு அரசியலுக்கு வர துளி கூட விருப்பமே இல்ல. இப்போதைக்கு அந்த எண்ணமே இல்லாம தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிகை த்ரிஷா அவர்கள் சொன்ன பதிலால சோசியல் மீடியாவே 2 ஆகியிருக்கு. என்னடா இது, த்ரிஷாவுக்கு அரசியல் எண்ணம் இல்லையா அப்படின்னு செம்ம ஷாக்ல இருக்காங்க நெட்டிசன்கள்லாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திருச்சியில யாரு நிக்க போறாங்க இடைத்தேர்தல்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக் கோலிவுட்ல செம்மையா போயிட்டு இருக்கு. அதுல மெயினா ராகவா லாரன்ஸ் நிக்க போறாரா இல்ல த்ரிஷா நிக்க போறாங்களா அப்படின்ற போட்டி தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா ராகவா லாரன்ஸ் இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில நான் அரசியலுக்கு வர்றது உறுதிதான், மக்கள் கண்டிப்பா ஓகே சொன்னீங்கன்னா நான் வந்துருவேன், ஆனா நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, நான் உங்க பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இதனால கண்டிப்பா இவரு அரசியலுக்கு வர மாதிரி இருந்தானா விஜய் கூட தான் இணைவாரு, டிவிக்கில இணைஞ்சுதான் அவர் அரசியல நிற்பாரு, அப்படி இணைஞ்சார்னா திருச்சியில இடைத்தேர்தலில் இவர் தான் நிக்க போறது உறுதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஆல்ரெடி த்ரிஷா அவர்கள் டிவிக்கில இணைஞ்சிட்டாங்க, அவங்க தான் திருச்சியில நிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா த்ரிஷா அவர்கள் சைட்ல இருந்து அப்படி ஒரு நியூஸ் வெளியே வரவே இல்லை. ஆனா இப்ப ரீசெண்டா த்ரிஷா அவர்கள் சுற்று வட்டாரத்துல வந்த நியூஸ், அவங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் ஆசை இல்லையா, அவங்க கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கத்தான் விருப்பப்படுறாங்க, சினிமாவுக்காகவே அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க, அதனால கண்டிப்பா அரசியலுக்கு வர அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, அவங்க திருச்சியில நிக்க மாட்டாங்க, டிவிக்கு சப்போர்ட் பண்ணாலும் பட் அரசியல்ல இறங்கி அவங்க இல்ல, அதனால திருச்சி கிழக்குல யார் வேணாலும் நிக்கலாம், அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை, இது தேவையில்லாம த்ரிஷா நேம மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா த்ரிஷா அவர்கள் நிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் பதிலடியா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ த்ரிஷா அரசியலுக்கு வர எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.